தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் வேட்பாளர்கள் காப்போது சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதிகளில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்பதால் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு வேட்பாளரும் இதுபோன்ற இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கு பதில் ஆட்பதிவு திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி பரீட்சார்த்திகளுக்கு இன்று ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் உள்ளிட்ட மாகாண அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்று பதில் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் MSP சூரிய பெருமை தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு மார்ச் 17 ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர்களுக்காக தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதத்தை வெளியிடுவதற்காக மாத்திரம் சனிக்கிழமை இன்று ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் திறந்திருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அம்பலங்குடி இடம்தோட்டை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் பலப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் அம்பலங்குடி இடம்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய அம்பலங்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடுகண்ணாவ தொடர்ந்து குறுக்கு வீதியில் அவசர திருத்த பணிகள் காரணமாக இன்று அவ்வீதி மூடப்படும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 10 மணி முதல் 16 காலை 6 மணி வரை இந்த வீதியானது வாகன போக்குவரத்துக்காக முற்றிலுமாக மூடப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைக்கவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தொடர்ந்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணம் பெற்றுக் கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள 6000 ரூபாய் வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலாவதியாகவிருந்த குறித்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தும் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது தேசிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக உற்பத்தி தொழில்களின் பயனுள்ள மேலாண்மை ஒருங்கிணைப்பு மேம்பாடு மற்றும் தொடர்புடைய சவால்கள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இளம் பெண்ணொருவரிடம் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. மல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நகர்த்தல் பாத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரியனவாக இருப்பதாலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 19 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். காககட்ட கஸ்கி திரிகலிய தம்பக்குள்ள பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
60 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காட்டு யானை தாக்கியதில் இந்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திபுல்வெவ காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நார்டன் பிரிட்ஜ் காவல் பிரிவுக்குட்பட்ட கஹராப்பேட்டிய ஜம்புதீன பகுதியில் உள்ள 3 வர்த்தக நிலையங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் மொத்த மற்றும் சில்லறை உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் 3 தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீப்பரவல் ஏற்பட்ட 3 வர்த்தக நிலையங்களும் ஒரே உரிமையாளருக்கு சொந்தமானது எனவும் இதன்போது வர்த்தக நிலையத்தில் யாரும் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வீதியினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது வேனொன்று மோதிய வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 28 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள தனியார் வங்கிக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. யாழ்குக்குவில் காங்கேசன்துறை வீதியைச் சேர்ந்த 28 வயதுடைய மதுசகின் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலிஹ் நலி பதவி விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ராவூர் சாலிஹ் நசீம் நியமிக்கப்பட்டிருந்தார். குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்திருந்த நிலையில் குறித்த ஆசனத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரது பதவி விலகலானது 2025ஆம் ஆண்டின் முதல் நாடாளுமன்ற பதவி விலகலாக பதிவாகியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாதிப்புக்குள்ளான பெரும்போக்கு நெற்றிகைக்காக இதுவரை 952 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் காமநல பாதுகாப்பு சபை விடுத்துள்ள நெற்றிகை பாதிப்புக்குள்ளான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இழப்பீட்டு தொகை வைப்பிடப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் காமநல பாதுகாப்பு சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். பதுளை அருகே அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத சடலங்கள் 2 நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை மக்கியங்கனி பிரதான வீதியில் தல்தன அருகே மகா ஒய்யாவில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்றை அங்குள்ள மணல் அகழும் தொழிலாளி ஒருவர் முதலில் கண்டுள்ளார். அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மரக்கடையொன்றில் தொங்கிய நிலையில் இன்னொரு சடலமும் மிதந்து கொண்டிருந்த நிலையில் 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் 2 மிகவும் அழுகிய நிலையில் காணப்படுவதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் இருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மோதூர் தாகா நகரில் உள்ள வீடொன்றில் சகோதரிகளான பாட்டிகள் 2 கொடூரமாக கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் 15 வயது சிறுமியொருவரை மூதூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் ஆரம்பகட்ட விசாரணையில் அவர்கள் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. இதன்படி மூதூர் நீதவான் நீதிமன்றத்தின் கொலைகளை விசாரித்த போது சந்தேகத்தின் பேரில் இருந்த பெண்களின் பேத்தி என்று கூறப்படும் சிறுமியை தற்போது காவலில் எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது 2 பாட்டிகளும் தன்னை விட மற்ற 2 பேரு குழந்தைகளை நன்றாக நடத்துவதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட விரக்தியால் இந்த கொலையை செய்ததாக அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன்படி அது கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது இரட்டை கொலையை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். அரசாங்க வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 4 பேரிடமிருந்து 50 லட்சத்திற்கு மேலான பணத்தை பெற்ற பெண்ணொருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர்கள் 2 குட்டிகள பதலகங்கள பகுதியில் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவரை 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.